குழந்தைகளும் பெண்களும் போரில் தேவையில்லாமல் குண்டுவீச்சில் இறந்துவிட்டார்கள் என்று தகவல்கள் பரப்பப்பட்டன. பலரும் ஆராய்ச்சி செய்தபோது பல பெண்கள் இந்த ஆயுதங்களால் பலியாகியுள்ளனர். ஹமாஸின் ஆயுதங்களே அங்கு கிடைத்துள்ளன. அவற்றால் பலியானவர்களை இஸ்ரேலின் குண்டுவீச்சால் இறந்தவர்கள் என்று கூறுவார்கள். இவர்கள் ஆயுதங்கள் மற்றும் வெடிபொருட்களை சரியாக கையாளத் தெரியாததால் அவை வயிற்றில் வைத்திருந்த போது வெடித்து இறந்தனர். உங்களுக்கு தெரியும், இவர்கள் பர்தா அணிந்த முஸ்லிம் பெண்கள், ஹமாஸின் ஆதரவாளர்கள் மற்றும் செயல்பாட்டாளர்கள். இவர்கள்தான் பல இடங்களுக்கு இந்த வெடிபொருட்களை எடுத்துச் சென்றனர். இதை பற்றி விரிவான அறிக்கைகள் உள்ளன. நீங்கள் இதை படித்து பார்க்க வேண்டும். இதில் துல்லியமாக கூறியிருப்பது ஹமாஸ் கொடுத்த புள்ளி விவரங்கள் அனைத்தும் பொய். பெரும்பாலானோர் உயிருடன் இருக்கிறார்கள். இந்த குழந்தைகள் இறந்ததில்லை. அவர்கள் எகிப்தில் உள்ள பல முகாம்களில் இருக்கிறார்கள். அதாவது முழுவதும் பொய்யாக இருந்தது. இது தொடர்பாக நிச்சயமாக ஒரு விவாதம் எழும். ஏனென்றால் இதுதான் மத தீவிரவாதிகள் மற்றும் பயங்கரவாதிகளின் வழக்கம். பாதிக்கப்பட்டவர்களாக நடித்து துயரத்தை பரப்புவது. இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் உள்ளது. இறந்த பலரின் எண்ணிக்கையை ஹமாஸ் ஆதரவாளர்களும் ஹமாஸிற்காக போராடிய தீவிரவாதிகளும் பெண்களாக மாற்றியுள்ளனர். அதாவது ஆண்களை தீவிரவாதிகளாக காட்டி பின்னர் அவர்களை பெண்களாக மாற்றியுள்ளனர்.